ஹாய் கைஸ், டுடே என் சிஸ்டர் ஊர்லேருந்து வந்திருந்தா. அவளுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் பிரேஸ்லெட் வேணும்னு கேட்குறா. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பிரேஸ்லெட் செஞ்சு தரீங்களாக்கா? என்ன சாம்ஸ் வேணும்னு சூஸ் பண்ணு. ஓகே, இதுதான் எனக்கு வேணும். ஓகே, இந்த கலரில் என்ன பீட்ஸ் வேணும் பேபி? ஒரு பிரேஸ்லெட்டில் இது ஒரு கலரு, ஒரு பிரேஸ்லெட்டில் இது ஒரு கலர். சரி, ஓகே, குழந்தை கேட்குறாளேன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கேட்குறது பிங்க் கலர் அண்ட் ஒயிட் கலர் கேட்குறீங்க. அது சூப்பராக இருக்குது. அதுவும் நிறைய எனக்கு என்கொயரி வர்றது ஆல்பபெட்ஸ் தான் வருது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸுங்களது தான் நிறைய வருது. ஒரு தடவையாச்சும் கப்புள்ஸ் வரும்னு பார்த்தா வர மாட்டேங்குதுங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம் கப்புள்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஐ எம் வெயிட்டிங் கப்புள்ஸ் ப்ரேஸ்லெட் செய்கிறதுக்கு. யார் என்கிட்ட ஃபஸ்ட்டு கப்புள் ப்ரேஸ்லெட் கேட்குறீங்களோ அவங்களுக்கு கிவ்அவே கண்டிப்பாக கொடுக்குறேங்க. நான் ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம். என் சிஸ்டர் பிங்க் கலர் பீட்ஸ் அண்ட் ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு கேட்டிருந்தா. சாம்ஸ் பட்டர்ஃப்ளை மேக்னெட்டிக் சாம்ஸ் வைக்க சொன்னால். வெறும் பீட்ஸ் வச்சா நல்லா இருக்காது, சரி சுகர் பீட்ஸும் எதனா வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட கேட்டேன். அவள் ஒயிட் கலர் வைக்க சொன்னான். நான் தான் சொன்னேன் ஒயிட் கலர் நல்லா இருக்காது, கோல்டன் கலர் சூப்பராக இருக்கும், வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொன்னேன். அது கூட அட்டாச் பண்ணி காட்டினேன். அவள் சூப்பராக இருக்குன்னு சொன்னால். அது கூட ஆல்பபெட்ஸும் ஆட் பண்ண சொன்னான். அவளோட ஃபர்ஸ்ட் நேம் அவங்க ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்டு இவளோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஆட் பண்ண சொன்னால். அதுவும் ஆட் பண்ணிட்டேன். கூட பிரேஸ்லெட் எதுக்கடி கேட்குறேன்னு நான் கேட்டேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால் அவளுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணணும். நாங்கள் எங்கே போனாலும் 2 பேரும் தான் ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம். கிளாஸில் எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதனால் இந்த சாம்ஸை நான் காட்டி நாங்கள் அட்டாச் பண்ணி 2 பேரும் வெறுப்பேற்றணும் எல்லா ஃப்ரெண்டையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் என்கிட்ட ஆர்டர் பண்ணான். சரி, ஓகே, நம்ம யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு இதை ஆட் பண்ணு அதை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நம்மளால் வேலையே செய்ய முடியாது. அதே மாதிரி தான் பண்ணிட்டான் அவன். இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டா. அப்புறமா நீ சும்மா இரு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச ப்ரேஸ்லெட் தான் இது. இது நல்லாவே குட்டாகவே வந்தது, நல்லா இருந்தது. பார்க்கும்போதே அவள் அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிங்க் கலர் எடுத்துக்கிட்டா. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒயிட் கலர் ப்ரேஸ்லெட் கொடுக்குறேன்னு சொன்னால். எல்லோரும் என்கொயரியில் கேட்குறீங்க, ஒரே மாடலில் ஒரே டிசைனில் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோலாம் டயலில் வச்சு புதுசாக செஞ்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ரேஸ்லெட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரெண்டும் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இப்போ என் தங்கச்சிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். ரியாக்ஷனை பாருங்கள், அவளோட ரியாக்ஷன். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.